ஸ்கிரீன்ல தெரியற இவரோட பேர் தாங்க நஜீப் முகமது. இவர் சரியா 1993ல அவரோட சொந்த ஊரான கேரளால இருக்கிற ஆலப்புழாங்கிற பிளேஸ்ல உள்ள அராட்டுப்புழாங்கிற வில்லேஜ்ல இருந்து கொஞ்சம் கூட காசு சம்பாதிக்கணுங்கிறக்காண்டி தன்னோட 8 மாத கர்ப்பிணி ஒய்ஃபை விட்டுட்டு சவுதி அரேபியாவுக்கு போனாருங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் நஜீபுக்கு ஒரு விஷயம் தெரியுது, நம்மளோட ஏஜென்ட் நம்மளை ஏமாத்திட்டானே. ஏன்னா நஜீபை கொண்டு ஒரு பயங்கரமான பாலைவனத்துல விட்டு அங்க ஒரு அரபு ஓனர் 700 ஆட்டை மேய்க்க விட்டுருக்காருங்க. அதுவும் ஒழுங்கான சாப்பாடு இல்லாம, குளிக்கவும் குடிக்கவும் ஒரு சொட்டு தண்ணி இல்லாம, தங்குறதுக்கு ஒரு இடம் இல்லாம, அதாவது வெயில் மழை குளிர்னு எது வந்தாலும் நஜீப் அந்த பாலைவனத்துல உள்ள மண்ணில் தான் படுத்து தூங்கணும். இதுல கொடூரமான விஷயம் என்னன்னா, நஜீப் டாய்லெட் போனா கூட அதை கழுவுறதுக்கு தண்ணி இல்லாம கல்லை தான் பயன்படுத்துவாராங்க. இப்படியே நஜீப் அந்த இடத்துல 2 வருஷம் சர்வே பண்ணியிருக்காருங்க. அதுவும் எந்த ஒரு மனிதன் கூட இல்லாம வெறும் ஆடுகள் கூடயே இருந்து சர்வே பண்ணியிருக்காரு. லேட்டா 1995ல அந்த இடத்துல இருந்து 1.5 நாள் கஷ்டப்பட்டு ஓடி தப்பிச்சு வந்திருக்காருங்க. இவரோட உண்மை கதையை தான் ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஆடு ஜீவிதங்கிற படத்துல காட்டியிருக்காங்க.